ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு கறி பார்க்க போகிறோம். சிக்கனை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மித்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வறுத்தாச்சு. 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அடுத்தது சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனோனே அரைச்சிக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா ஒரு 3/4 கிலோ சிக்கன் பண்ணலாம். வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட உப்பும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் 3/4 பதம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ சட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. வேக வைக்கும் போதே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வதக்கியாச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சூப்பரா சுவையா மிளகு கறி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.